கார்லேயே டோல் கட்டு மாதிரி கார் வண்டி கார் போனோன்னு தன்னால திறக்குதப்போ வண்டி தான் இங்கே நம்மளை பார்த்துருச்சு இந்த கை தானே மேலே 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 நம்ம வண்டி தான் இந்த கார் தான் கார் பார்க்கிங் போகிறது டிரைவர் நாங்கள் இங்கே போட்டுருந்தாங்கல்ல என்ன நிப்பாட்ட போனே இங்கே எவ்வளோ பேர் முன்னாள் பேர் முன்னாள் பேர் முன்னாள் பேர் முன்னாள் பேர் பார்க்கிங் பண்ணுறேன் இறங்கிக்கிறோமா ரைட் வாங்க தேச பாஸ் வந்துடும் இப்போ பார்க்கிங் வருவோம் அனுப்பக்கூடாது வருமா வணக்கம் இல்லை தம்பி ஓட்டினாங்க அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு வந்தீங்களோ இல்லை இல்லை அதெல்லாம் ஹலோ எங்கே பண்ணலாம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ தான் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க சரி அவங்கள கூப்பிட்டு வாங்க போகலாம் நீ கையை பிடிச்சிக்கோ நீ கையை பிடிச்சிக்கோ சாப்பிட்டீங்களா பேசுவோம் அந்த குழந்தை இருந்து ஆக்சிடென்ட் இறந்துல அதுலேருந்து மனசு கொஞ்சம் சொல்லியிருந்தா நாங்கள் வர வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம்ல கையெழுத்து போட ஒரு வாரத்துக்கு சொல்லலாம்ல இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா நாங்கள் வர வேணாம்னு சொல்லியிருக்கோம்ல தலைவரே வணக்கம் தலைவரே சொல்லுங்க தலைவரே சரிங்க வைங்க தலைவர் வந்துடுறேன் ஈவினிங் வந்துடும் பேண்ட்டில் முடிச்சுட்டு வந்துடுறேன் தலைவர் சந்தோஷம் தலைவர் வாழ்த்துக்கள் தலைவர் கறி ஓகே உட்கார சொல்லுமா நீ பார்க்கணும் கொடுத்து வச்சிருக்கல ஹை ஸ்டார் ஹோட்டல் அது வேணும் இருக்குது டாப் ஹோட்டல் அதான் சொல்லு இல்லை அது வேறு விஷயந்தான் நீ சொல்கிற ஒத்துக்கிற வேண்டிய விஷயந்தான் நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் உண்மைதான் நீ சொன்ன நம்ம முன்னக்கூடி அட்வான்ஸாக பதினு மாதிரி பெரிய ஹோட்டலில் காமிப்பாங்க பார்த்தாலே பதற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஓகே
மற்ற காரியம் தான் பார்க்கணும். காமராஜ் நம்ம உங்கள்கிட்ட வந்து வந்து பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து இவங்களாம் வந்து பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, அங்கே நேரம் இடத்த பக்கம் வந்தாங்கல்ல, அளக்க வந்தாங்க, இடத்த பக்கம் வந்தாங்க. அவர் கையாளுங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னாப்புல. அது கொஞ்சம் அப்படின்னா தான் வரவேணாங்க. அப்புறம் அவர் கையெழுத்து பண்ண கொண்டாட்டி சொத்துக்கு. ரிசர்வேக்ஷன் விட்டுருக்கு. ஆத்தாடி அது கிராண்ட் டிஸ்டன்ஸியா? சேலம் வந்து கிராண்ட் டிஸ்டன்ஸியா? சேலத்தில் உங்களுக்கு இருக்கிற வீட்டுக்கு பெரிய ஹோட்டலில் ரூம் போடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பெரிய பொறுப்புகள் அங்கே தான் தங்கும் இருக்குல்ல, கலெக்டர் மாதிரி. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே வண்டியும். அது ஒன்று பெரிய எழுத்தாச்சு இருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவங்க இவரை தம்பியை கையெழுத்து போட சொல்லியிருப்பேன்ல. ஏன்னா அதனால் ஒன்று அவங்க கையெழுத்து போட்டால் நல்லதில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாத வரத்துல வந்து நீங்கள் இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இப்போ அவங்கதே எல்லா ஏற்பாடும் அவங்கதே கொண்டு வந்தாச்சு. அவங்க படிச்சிருக்காங்க. ரைட்டுண்ணா, இந்த லெவலில் கையெழுத்து வாங்குறது முறையா? இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, நல்லா பேசுவாங்க. அது நீங்கள் போடுறதுக்கு என்ன, அவருக்கு அவசரத்துக்கு நீங்கள் போட மாட்டீங்களா? நான் ரெடிங்க. அப்புறம் என்ன நீங்கள் போட என்ன சொன்னார் தெரியுமா அண்ணே, நம்ம போய் போட்டுக்கிறதுனால சரின்ட்டு, இல்லைன்னா நான் மாட்டேன்டா, இவர் ஓடுவார் எல்லாரும். நீங்கள் இவருக்கும் தம்பி அன்றைக்கி வந்து தம்பி. ஆமாம், இவருக்கும் அன்றைக்கி வந்தார். நம்ம அளந்தம்பளை இவரும் தம்பி. இவங்க 2 பேரும் என் ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க. இல்லை எங்கள் ஒய்ஃபுக்கு கூட பிறந்தவங்க 2 பேருமே. அவள் கடைசி பிள்ளை கட்டிருக்கேன், இவன் நல்ல பிள்ளை கட்டிருக்கேன். ரைட். இவர் சின்ன ஃபைனான்சியர். யாருண்ணா? இவரா? லோக்கல். ஆமாம், சின்ன ஃபயர் ஹவுஸ்லாம் 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாரு. கோயம்புத்தூர் இவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு ப்ரொஃபஸர். யாருண்ணா? கோயம்புத்தூர்காரு. சரி. அங்கே நம்ம ஏரியாவில் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காரு 2 கோடி ரூபாய்க்கு. அவன் வந்து இங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளுங்க, சரிங்களா? நல்லா பணம் வச்சுக்கிறானுங்க. எல்லாம் பிளாக் தான். ஏன்னா அவருமே பிளாக்ல வந்து கொடுப்பாரு. எப்போ சார் இவங்க அக்கௌண்ட் கூட இவங்க அக்கௌண்ட் அவங்க அக்கௌண்ட் அவருக்கு மாற்றி இவரது மட்டும் பேங்க்கு இது மட்டும் மாட்டி 6 5 6 கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். இப்போ அதை வச்சு தான் 15 ஆகணும். ஆமாம், அதே அப்படியே பதிவு. அதுக்கு தான் கிரைஸில் இவ்வளோ வருது. இல்லைன்னா நம்ம மேக்கப் பண்ணிடலாம். ஏன்னா அதை அப்படி தான் பண்ணி ஆகணும். ஒரு ஆடு அடிச்சுன்னா என்னத்துக்காக வருது? அதில் அதுக்கு எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்கல்ல. எல்லாம் போகுது. இதில் ஏதாவது ஆடோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா என்னத்துக்காக வருது? எல்லாமே கண்ட்ரோலே அவங்ககிட்ட தானே இருக்கும். இங்கே கீழே வெயிட்டு கீழே ஸ்டாண்டு அகலமாக இருக்குது. ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணுறான் வேலை? இந்த லைட்டு வேலை பார்க்க. உடம்பு சரியில்லாமங்கள கூப்பிட்டு வந்து வைக்கிற அப்படி பண்ணுறீங்க? இல்லை அவங்க நீ சொன்னால் அதனால சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டுட்டோம். சாப்பிடல. ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கி சாப்பிட்டு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறேன். உள்ளே கொண்டாந்து காலம் மாட்டேன் பட்ட பழுத்து இருக்கு. இவங்களுக்கு கீழே இவங்களை அறிமுகப்படுத்தி விட்டவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க போனை போட்டு கொண்டு எடுத்து அவங்க வந்து 75 லட்ச ரூபா கமிஷன் மட்டும் கேட்குறாங்க. இது கன்ஃபார்மெண்ட்டை போய் தான் ஒரு நம்பிக்கை. இல்லை அவங்க என்ன சொன்னாங்க, ரிசர்வாதி பணம் 70 நிமிஷம் நம்மகிட்ட கொடுக்குறது பிளாக்கு, வாங்குறது ஒயிட்.
திருப்பி கொடுக்கும்போது ஒயிட்டில் என்ன அதுவும் பிளாக்கில் தான் வாங்குவாங்க, கையில் தான் வாங்கிட்டு போவாங்களாம், இவங்க தான் வருவாங்களாம் வாங்க, அதனால் எங்களை கவனிச்சுங்கன்னேன்றாங்க. அதாவது ரூபாய் வாங்கின பிறகு ஆமாம் இவர் தான் மெயின், இவரும் இவர் வந்தார்ல, வாங்கின பிறகு எங்களை கவனிச்சுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நம்பிக்கையில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிறோம். ஆமாம். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த ஓட்டெல்லாம் நம்ம வயசுக்கும் சத்துக்கும் அதிகம், நம்ம பெற்றதாக இதாக போயிது. ஆனாலும் கடவுள் நம்ம எல்லாத்தையும் உண்டாக்குனவர் நம்மளுக்கு நம்மோடு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை தான். நீங்கள் வாடா, நீங்கள் இருக்கு. சரி. பியூர் சொல்லிட்டு உங்களுக்கு டீ காஃபி? இல்லை இல்லை நாங்களாம் சாப்பிட்டு வந்துட்டோம். டீ அதான் உங்களுக்கு சாப்பிடுவீங்க. டீ காஃபி, டீ சொல்லட்டுமா காஃபி சொல்லட்டுமா? டீ சொல்லட்டுமா காஃபி? இல்லை நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். சரி ரைட்டு, என்ன வேணாலும் ஜூஸ் சொல்லட்டுமா? இல்லை காஃபி போட சொல்லுங்கள். ரொம்ப பார்த்தது வரணும். நான் 18க்கு இன்ஜினியர்கிட்ட பேசியிருந்தேன். அவன் 3 ரூபா 15 ரூபா வந்து லோன் அமௌண்ட்டு லெட்டர் கொடுத்தேன். நான் லெட்டர் மட்டும் மாற்றி கொடுத்துட்றேன். இப்போ நான் வாங்கி கொடுத்துட்றேன். இன்றைக்கி எங்கள் ஊருக்கு போயிடுவாங்க. லெட்டர் மட்டும் மாற்றி கொடுத்தா போதும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி மாதம் அப்படியே கட்டுறாங்க, அது மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மீட்டிங்கில் ஃபைனல் பண்ணி தான் 80,000 ஃபைனல் பண்ணிடணும். 10,000 கம்மி பண்ணி 20,000 ஃபைனல் பண்ணிடணும். டெலர் அதே 5 வருஷம் தான். ரீபேமெண்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஆமாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைனல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ரீசேஜ் டீட்டெயில்ஸ் போவேன். கொண்டு வந்து என்ன சார் உங்கள்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருந்தேன், எடுத்துரும் இல்லையா? இங்கே வந்த பிறகு அதை செய்யலையா இதை செய்யலையா கேட்குறது நேரத்தில் அவர்கிட்ட பேசும்போது சொல்லிட்டேன், என்ன கொண்டு வரணும் என்ன பண்ணணும்னு
எல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு ஒருத்தர் கேள்வி இருக்குது. காலையில் தான் அப்புறம் என்ன பேசுகிறேன். இல்லை கரெக்டாக இது இதில் இன்னும் இருந்துச்சு அதிகம். ஆமாம், அந்த கருத்து தான் அதாவது முதல்ல அதிக எக்ஸ்பிரஷன் போட்டோம். ரெண்டாவது வந்து நமக்கு 500 சதுர மீட்டருக்கு தான் கட்டணம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கட்டணத்துக்கு மட்டும் 50 வந்து அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. அதை போட்டு காமிப்பாங்க. இது கிராண்டுக்கு வந்து 580 சான்ஸ் எடுக்க சொன்னால் எடுத்துருந்துருக்கோம். எமர்ஜென்சி வச்சுருக்கோம். 580 தானே? ஆமாங்க. இந்த 580 வந்து உங்களுக்கு இருக்கிறது காட்டுங்க. என்கிட்ட இருக்குது, பழைய இருக்குது. இது என்கிட்ட இருக்குது. வேறு அது 7 2 கூட 3000 சதுர மீட்டர் போட்டிருக்காங்க. பில்டிங் வந்து அவ்வளோ வராது. 500 சதுர மீட்டர் தான் பில்டிங் வரும் அப்படின்னா அதாவது எல்லா பில்டிங்கும் சேர்த்து நம்ம வந்து ஓரளவு கணக்கு பண்ணியிருக்கோம். இல்லை, நான் லிஸ்ட்டு போட்டே வாங்கினேன். வாங்கி ஒரு இது ஒன்று நம்ம எழுதணுமே. அந்த 10 வயசில் வச்சு எழுதுனது. அது உங்கள்கிட்ட பாருங்க இருக்கும் பாருங்க. அப்படியே இது முன்ன அப்படியே அறித்த அப்படியே சரி 70 வரும். அது 65லேருந்து 70 வரும். முத்தகுமரேசன்ட்ட போய் கேட்டாங்க. 69 70க்குள்ளே வரும் எழுதுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். சரி, கரெக்டான அமௌண்ட் சொல்லுங்கள் எக்ஸாக்டாக. ஏன்னா பேலன்ஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசுகிறேன். நீங்கள் மேடம் இந்த லைன் வாங்குறீங்களா ஃபஸ்ட்டு? லோன் வச்சுருக்காங்க அப்படி வாங்கணும். இங்கே வாங்க கருத்து சைன் பண்ணி நான் என்கிட்ட பேசிக்கிறேன். இந்த இருக்கு கேட்டிருக்கேன். இங்கே வாங்க. நீங்கள் அப்படி நீங்கள் இல்லைங்களா? பொறுமையாக வாங்குவோம். சொல்லு அதுக்கு கையெழுத்து வாங்க. பொறுமையாக வாங்கலாம். நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து பரபரப்புடன் பறக்காதீங்க. பொறுமையாக வாங்கினவங்ககிட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். மொத்தம் எவ்வளோ வரும்? 68லேருந்து 70 வரும். 68லேருந்து 70 வரும். ஆமாம், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் வந்து அந்த நம்ம ஃப்ரெண்டில் பார்த்த இடத்துல இருந்து உள்ள அந்த ரைட் சைடில் இருந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு. 6 புள்ளி அடிச்சு அந்த பேங்க்கில் போடுவீங்களா? அந்த மாதிரி இல்லை, பேங்க்கில் இப்படி தான் சைன் அதே பண்ணுவீங்க. மாதிரி தான். அவங்க ஒரே சைன். இந்த ஸ்டாம்புக்கு மேலே வந்து கீழே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இது அவங்களுக்கு யாருக்கு? இப்போ நம்மளுக்கு வந்து 19 ரூபா போட்டுருக்கேன். அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டாம்புக்கு மேலே போட்டாங்களா? இந்த 19 கேட்டேன். இப்போ லோன் அமௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேங்க் லோன் க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ கையில் கொடுக்கணும்? 5 டோட்டல். அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பாரு
அஞ்சரை வருது. அஞ்சரை வந்து நம்ம பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒயிட்டில் கொடுத்தாங்க. இப்போ எதுவும் வரும் கூட பெரிய வருமானம் ஒரு வாரத்தை வட்டணும் வந்து கேட்டுக்கிற வேண்டியது ஓனர்கிட்ட. நடப்பு எவ்வளோ வருதுன்னு அப்ராக்சிமேட்டாக எனக்கு சொல்லுங்கள். இப்போ அங்கே அவுட்ஸ்டாண்டிங் லெட்டர் இல்லை கோச்சிங்கே வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து செட்டில்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் வர இருந்துச்சுன்னா செட்டில்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் நம்ம பணம் கட்ட முடியல. அதுதான் மெயின். இப்போ நமக்கு ஓப்பனாக தெரியும் எவ்வளோ அதான் 5 முதல்ல கொடுத்தது 5-15 இருந்துச்சு. இப்போ மாதம் ஆயிருக்கு. போனோமா கிட்டத்தட்ட சரி, இப்போ 5 வச்சுக்கோங்களேன். 5 பேலன்ஸ் அமௌண்ட்டு அவர் கையில் எவ்வளோ கொடுக்கணும் கேஷ் எவ்வளோ பேசி முதல்ல வந்து ஒரு 15 பேசலாம். 15 இப்போ இந்த வருஷம் மார்க்கெட் ரேட்டு கொஞ்சம் வேல்யூ கூடினதுனால நம்மகிட்ட பேசி நம்மகிட்ட அட்வான்ஸ் வாங்கினதுனால முடியாமல் இருக்கார். அது 23 கோடி ரூபாய்க்கு அடுத்தவங்க முட்டினாங்க. நம்மகிட்ட அட்வான்ஸ் வாங்கினதுனால பெண்டிங்கில் நிற்கிது. ஆனால் இதுனா இப்போ இந்த 12 கோடிக்கு கேட்ட ஆஃபீஸ் வந்து சாய்நாத் வந்து 23 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்கிட்டாங்க இந்த வருஷம். அதனால கொஞ்சம் மதிப்பு கூட போயிடுச்சு. இந்த வருஷம் மார்க்கெட் கூடிருச்சு. அதனால தான் அவர் இப்போ என்ன செய்கிறாரு, நம்மகிட்ட இப்போ இங்கிட்டும் ஒரு வாக்குறுதி கொடுத்து ரூபா வாங்கிட்டோம் இவ்வளவு. அதனால் மற்றவங்க வந்தாலுமே அது 16 5 நம்ம அதை கொடுத்துருவோம். ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? நம்ம ஒரு 69 அக்கௌண்ட் 60 கட்டுறீங்க. அப்போ 70 போட்டிருக்கோம். 70 போட்டிருக்காங்க. அது 6 கோடி ரூபா வச்சுக்கோங்க. 6 கோடி 20 வருது. 6 கோடி ரூபா வச்சுக்கோங்க. கரெக்டான கணக்கு கடைசி பாருங்கள். அது உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12.5 கோடி ரூபா பேலன்ஸ் கேஷ் கொடுக்கணும். அதில் எவ்வளோ அவர் கொடுக்கணும், எவ்வளோ உங்களுக்கு எங்களுக்கு அது அவர் 16 கிட்ட எதிர்பார்ப்பார். ஏன்னா இந்த வாய்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாப்பில் எப்படியும் 15 பேசினாலும் ஒரு 1 எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் இது 18 அதான் எங்களுக்கு நடத்துறதுக்கு தான் சார். மற்ற விஷயத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் அந்த 2 கேட்டோம். 18 பேசுனது 15 பேசி 60 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ 18 கோடி ரூபாய்க்கு லோன் அமௌண்ட்டே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆமாம், அதோட எக்ஸ்ட்ரா 3 கோடி ரூபா. ஆமாம் சார். அவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? அதான் நாங்கள் 16 முடிக்கலாம்னு தான் சார் பேசியிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு நடத்தச்சு. நீங்கள் கொடுத்ததை கழிச்சு போக 15,000 கொடுக்கணும். ஆமாம் சார். அப்போ 5,000 நம்ம பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணால் 10 ரூபா கையில் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், அப்படி தான் சார். அதான் சார் மேட்ரு. பேலன்ஸ் கேஸு அவருக்கு 10 ரூபா நம்ம கையில் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஆமாம் சார். அப்போ இதில் 15,000 போச்சுன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு உங்களுக்கு கையில். ஆமாம் சார், பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு. ஆமாம். சரி, இப்போ இதில் வந்து இந்த 2.5 வந்து 2 கோடி ரூபா உங்கள் கையில் வரக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க 20 லட்ச ரூபா போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன செலவாகும்? அது அப்ராக்சிமேட்டாக 20ன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். சரியா? ஓகே சார். ரெண்டாவது, இந்த பேங்க் லோனு க்ளோசிங்குள்ளதுக்கு வந்து நான் என் சைடில் உள்ள எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணோன்னா எனக்கு அங்கே பேங்க்கில் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட்டும் வாங்கணும்னா செட்டில்மெண்ட்டும் வாங்க. சரிங்க சார். இல்லை செட்டில்மெண்ட் நான் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது வைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அதை செய்ய இதை செய்யணும்னு பேங்க்கார் ஏதாவது டோனாக பேசினாங்கன்னா என்ன அமௌண்ட்டுக்கு பேசி முடிக்க போகிறீங்கன்றதை மட்டும் சொல்லுங்கள். அந்த அமௌண்ட்டுக்கு ஃபைனல் பண்ணி வச்சுட்டு அவங்க லெட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ரூஃபே கொடுக்கணும். இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் தரமாட்டாங்க. அதுக்குள்ள ட்ரான்சாக்ஷனை இன்னொரு பேங்க்காரங்க தேர்ட் பார்ட்டி கவுண்டருக்கு நம்ம வாங்க போகிறதுக்காக எவனுக்கு ஒருத்தனுக்காக தான் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ உதாரணத்துக்கு 5.5 கோடி ரூபா பேசுகிறோம், 540 பேசுகிறோம்னா 140 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அவங்கள்ட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கே 140 வந்துடுச்சு. இன்னைக்கு டேட்டுக்கு 540 பேசணும். 540க்கு லெட்டர் கொடுங்க. அதில் 140 கழிச்சு பேலன்ஸ் 4 ரூபாய் நான் நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவேன். கணக்கு முடிச்சுக்கோங்க. அப்படி பேசிக்கணும். ஓகே சார். இந்த சிச்சுவேஷன் கடைசியில் வந்து நிற்கும். ரெகுலராக ஃபேஸ் பண்ணுறது. சரிங்க சார். சரி சொல்லிவிட்டு அவன் வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆனோன்னா எம்ஓடி கேன்சல் பண்ணுறோம். ஆமாம் சார். எம்ஓடி கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு டோக்கன் போடுறதுக்குள்ளதுக்கு வேலையை பார்க்குற அன்னைக்கு தான் அவருக்கு காலையில் தான் 10 கோடி ரூபா கையில் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணோன்னா எனக்கு 2 ரூபா அர்ஜென்ட்டு கேட்டு வாங்கி கொடுங்க, 1 ரூபா அர்ஜென்ட்டு கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதை நம்ம பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணி டாக்குமெண்ட் கைக்கு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த மூவ். ஓகே சார். அது வரைக்கும் கஸ்டமருக்கு பணம். சரிங்க சார். சரி. அதான் சார், இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம இது வாங்குவீங்கல்ல, அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குவீங்கல்ல, அவங்ககிட்ட வந்து சேல்ஸ் அக்ரிமெண்ட் போடுவோம்ல சார், அது தேவையில்லை. நம்ம டேரக்டாக அதனால தேவையில்லை. அவரும் சொல்ல முடியாது, கொடுக்கல ஞாபகம் போய் சொல்ல முடியாது.
அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே சார். சரிங்களா? சரி. அப்போ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது ஓடையில் உங்கள் பேருக்கு வந்து ஆ என் பேருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றினா 2 ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு தான் அது சிங்கிள் டேரெக்டாக. ஓகே சார். ஸோ பணம் கட்டுறது யாருக்காக கட்டியிருக்கேன் சரிங்க அப்படின்னு பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் இல்லாமல் நம்மளை தரமாட்டாங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். ஆனால் கஸ்டமரை உட்கார வச்சுட்டு நம்ம லாயரே இல்லை பேரே அனுப்பிச்சி விட்டு பக்கத்தில் அந்த கையில் வாங்கணும்னு இந்த கையில் வாங்கிடுவோம். சரிங்க சார். வாங்கிட்டு அதுக்கு மேலே எப்படி கேன்சல் பண்ணி கேன்சலேஷன் கூட்டு வந்துடுவோம். சரிங்க சார். கூட்டு வந்து அவங்க கொடுக்குற என்ஓசியை வச்சு கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்க சார். கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டோக்கன் போடுவோம். சரி. டோக்கன் போடுற அன்றைக்கி காலையில் நம்மக்கிட்ட இருந்து அவர் வாங்க வேண்டிய பேமெண்ட் பேலன்ஸ் 10,000 வாங்கிட்டு அதுக்கப்புறமா பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு நம்ம கையெழுத்து போடுவோம் தான் போதும். சரிங்க சார். வந்து கையெழுத்து போடுவோம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் முன்னாடி அவருக்கு பேமெண்ட் செட்டில் ஆகிடும். ஓகே சார். ஓகே சார். அப்போ கணக்குக்கு 10 ரூபா கையில் 5 ரூபா நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை 5 நாற்பது நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்த 69 வரைக்கும் கொடுத்து 70 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்த கணக்கு. ஆமாம் சார். எல்லாத்தையும் போக 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் 20 லட்சம் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை அவருக்கு கொடுத்து கணக்கை 16 ரூபாய்க்கு நேர் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். வந்து கையெழுத்து போட்டுட்டு அவர் கையெழுத்து போட வரும் போது உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இல்லை 2 ரூபாய் நான் உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 2 ரூபாய் நீங்கள் கையில் வாங்கி வச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா நம்ம வீட்டிலே ஹோட்டல்லே உட்காந்து கணக்கு பார்க்கும்போது ஃபுல்லாக கணக்கை பார்த்துட்டு அந்த டைத்தில் அவங்களுக்குள்ள கமிஷன் காசு இது எல்லாத்தையும் நேர் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுக்கு பேலன்ஸ் நான் தர வேண்டியிருந்தால் கேன்சல் வாங்கிக்கோங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதான் மாதம் 2 ரூபாய் எனக்கு நல்லதுங்க சார். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்க இதில் உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன் நாங்கள் இப்படி தான் ஒர்க்கு எங்கள் ஒர்க்கு இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன் இருக்குன்னா சார் நீங்கள் சொன்னதை நாங்கள் அங்கே பேசிடுறோம் சார். நீங்கள் வந்து கையெழுத்து போடுற முன்னால் பேங்க்கில் வாங்கிக்கிங்க. நாங்கள் எம்ஓடி பண்ணி முடிச்சோன்னா அவங்ககிட்ட டாக்குமெண்ட் போயிடும். நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு பேசியிருக்குன்னு சொல்லி அங்கே பேசிடணும் சார். ஆமாம். நீங்கள் இதுக்குள்ளே தான் இந்த ரேட்டு தான் நம்ம பேசுனது. மேற்கொண்டு 1 கோடி ரூபா கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோம். ஏன்னா மார்க்கெட் வேல்யூ கூடிக்கிடுச்சு. நம்ம அட்வான்ஸ் கொடுத்ததுனால நம்ம அழுத்தித்தான் இதை ப்ரெஸ் பண்ணோம். அவங்களுக்கு கூட அதனால் அப்படி பேசிக்கலாம் சார். அண்ணனுக்கு என்னமோ மறுத்து பேசலை இது வரைக்கும். சரின்ட்டார். என்ன சொன்னாலும் அளந்தது கூட சரி அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பேசிக்கிறேன் சார். நான் அண்ணன் போய் பேசிடுறேன் சார். அவரோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். நம்பரே சொல்லுங்கள். ஒரு முறை பிடிச்சிட்டே கொடுத்துரு. அதனால் என்ன இருக்குது? உன்கிட்ட நான் பேசலடா ஊத்திட்டு சரி போனால் எதுக்கு ஏய் அந்த கையெடு ரொம்ப நீ தெரியாத என்ன நான் ரோசனை போயிருக்கேன் நினைச்சியா? போகிறோம் யாரை பார்த்து என்ன நினைப்புனா நினைச்சிட்டு கையெடு. சரி சரி. கையெழுத்து போடு. சார் அவங்க தானே கையெழுத்து போட போகிறாங்க. நான் வெளியில் கூட இருக்கேனே. சரி வெளியில் வச்சு பிடிச்சிக்கிறேன். ஓகே சார். நல்லதுங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சுகர் எடுத்துக்கிட்டேன். இங்கே உட்காரு. குழந்தை இறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை சொல்ல, எங்கள் அப்பாவை சொல்ல, என் பிள்ளைய இறந்ததுக்கு நீங்கள் தான் இருந்தீங்க. அவங்க போய் ஆக்சிடெண்ட்டாக இறந்துச்சு. சரி அதனால் அது எங்களாலேயா இருக்குமோன்னே அது பேசிகிட்டு இருக்கேன் நான்.
அவர் எல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாருப்பா. எல்லா விஷயமும் கரெக்டாக தான் பேசுகிறாரு. எல்லாம் கிளியர். சரி பணம் கேட்டது